அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நெபோஷ்னா என்ன, அவங்க என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் எந்த கோர்ஸை நம்ம எடுத்து படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எவ்வளோ ஃபீஸ் ஆகும். நான் ஏற்கனவே எம்இ ஆர்எல்ஐ டிப்ளமா இதெல்லாம் படிச்சிருக்கேன். இந்த நெபோஷ் ஐஜிசி மேற்கொண்டு நம்ம படிக்கலாமா, இது அனைத்துக்கும் விடைகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதலில் நெபோஷ்ன்றது நேஷனல் எக்ஸாமினேஷன் போர்டு இன் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அப்படின்றதோட சுருக்கம். இது வந்து யூகேல 1979 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இண்டிபெண்ட் பாடி. இவங்க வந்து 3 வகையான கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. முதலில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸு. இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்து 11 வகையான சர்டிஃபிகேட் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது டிப்ளமா, இதில் 4 டிப்ளமோ கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. மூன்றாவது மாஸ்டர்ஸ் டிகிரி, இதில் 6 மாஸ்டர்ஸ் டிகிரி, 3 வந்து ரிசர்ச்சு, 3 வந்து எம்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுலேயே அவங்க நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. நேஷ்னல்ன்றது யூகே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்நேஷ்னல்ன்றது யூகே மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது கேள்வி, நிறைய நெபோஷ் கோர்சஸ் இருக்குது, நம்ம இது படிக்கலாம். ஜென்ரலாக எல்லாருமே படிக்கக்கூடியது நெபோஷ் ஐஜிசின்னு சொல்லக்கூடியது இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் சர்டிஃபிகேட் இன் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஏன் மற்ற கோர்சஸ் நம்ம சூஸ் பண்ண வேணாம், தாராளமாக மற்ற கோர்சஸும் படிக்கலாம். அது மற்ற கோர்சஸ்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ். இப்போ வந்து இதே கோர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டியில் இருக்குது. நான் படித்தது ஆயில் அண்ட் கேஸ் ஆப்ரேஷனல் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டுக்கு போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐஜிசின்றது வந்து எந்த ஃபீல்டுக்கு போனாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கலாமா இல்லை டிப்ளமா படிக்கலாம். ஒரு என்ட்ரி லெவல் சேஃப்டி ஆஃபீஸர்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து போதுமானது. ஒரு மேனேஜர் லெவலுக்கு போகிறீங்க, ஒரு சீனியர் லெவல் பொசிஷன் போகிறீங்க அப்படின்னாக்க இன்டர்நேஷ்னல் டிப்ளமான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நேஷ்னலில் வழக்கமாக நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்த கேள்வி, இதோடைய சிலபஸ் என்ன, எத்தனை பேப்பர்ஸ் இருக்கும். மார்ச் 2019க்கு முன்னாடி பழைய சிலபஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஐஜிசி 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 தியரி பேப்பர், அப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட், ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாப்புல இருக்கும். இப்போ மார்ச் 2019க்கு அப்புறம் புது சிலபஸ் கொண்டு வந்துட்டாங்க, கொஞ்சம் எளிமையானது. இதில் வந்து ஐஜிசி 1ன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஐஜிசி 2ன்னு சொல்லிட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் மெயினாக ப்ராக்டிக்கலாக இருக்கும். இந்த ஐஜிசி 1ல் வந்து 4 எலமெண்ட் இருக்குது, ஐஜிசி 2ல் வந்து 7 எலமெண்ட் இருக்குது. இவங்க எப்படி பாஸ் பர்சன்டேஜ் பார்க்குறாங்க அப்படின்னாக்க 45% மேலே வாங்கியிருந்தா பாஸ், 65% மேலே வாங்கியிருந்தாக்க ஃபஸ்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸ்னு இவங்க சொல்கிறதில்ல, கிரெடிட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 75% மேலே வாங்கியிருந்தாக்க டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க. ஒன்னோட முக்கியமானது பார்க்கணும், இப்போ இந்த கோவிட்-19 சிச்சுவேஷனால் இந்த வருஷம் மட்டும் ஓப்பன் புக் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எழுதக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தினே நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி, இதை நம்ம எங்கே படிக்கலாம், எவ்வளோ ஃபீஸ் ஆகும். நெபோஷ் வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவங்க ட்ரைனிங் கொடுக்கறதில்ல. அவங்க வந்து உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட ட்ரைனிங் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அது இந்தியாவில் மட்டும் ஒரு 50 ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட் போனீங்கன்னா அதனுடைய லிஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும். எவ்வளோ ஃபீஸ் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 45,000லேருந்து ஒரு 50-52,000 ரூபா வரைக்கும் ஆகும். இன்ஸ்டியூட்டை பொறுத்து இது மாறுபடும். இந்த நெபோஷ் ஐஜிசி படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ், எதனால கல்ஃப் கண்ட்ரீஸில் ரொம்ப பாப்புலராக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு எம்இ படிக்கணும்னா பிஇ வேணும், எம்எஸ்சி படிக்கணும்னா பிஎஸ்சி வேணும். நெபோஷ் ஐஜிசி படிக்கிறதுக்கு எந்த ஃபார்மல் குவாலிஃபிகேஷனும் வேண்டியதில்லை. நீங்கள் பிஏ படிச்சிருந்தாலும் சரி, +2 படிச்சிருந்தாலும் சரி, எந்த ஃபார்மல் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இந்த எக்ஸாம் நம்ம எழுத முடியும். இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக கல்ஃப் கண்ட்ரீஸில் ரொம்ப பாப்புலர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து சேஃப்டி ஆஃபீஸருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வரையறுத்து வச்சுருக்காங்க. ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூரில் வேலை பார்க்குறதுக்கு சேஃப்டி ஆஃபீஸருக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தது.
கல்ஃபை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி கல்ஃப் கண்ட்ரிஸ் நம்ம சொல்லும்போது இந்த ஆயில் ரிச் கண்ட்ரிஸு குவைத்து, புரூனே, அப்புறம் ஓமனு, யுஏஇ, சவுதி அரேபியா, பஹ்ரைனு, இந்த கத்தார், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆயில் ரிச் கம்பெனிஸ். இவங்கெல்லாம் வந்து இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷு, இந்தோனேஷியா, அப்புறம் வந்து பிலிப்பைன்ஸு, இந்த மாதிரி நாட்டிலேருந்து வந்து வேலை பார்ப்பாங்க. இப்போ அவங்க வந்து எந்த குவாலிஃபிகேஷன்ஸும் அவங்க வரையறுக்கலை அந்தந்த கண்ட்ரிஸு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த நெபோஷ் ஐஜிசி வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக அவங்க வச்சுருக்காங்க. அஃபிஷியலாக இல்லைனாலும் அன்அஃபிஷியலாக நிறைய கம்பெனிஸில் நெபோஷ் ஐஜிசி இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. இது இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியாவிலனா ஒரு என்ஐடியில் படிக்கிறவங்க, ஐஐடி படிக்கிறவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியும். இது இப்போ குவைத்திலையோ இல்லை ஓமன்லேயோ வந்து ஒருத்தர் வேலை கிடைக்கிறாங்க அப்படின்னாக்க இந்தியாவில் எந்த இன்ஸ்டியூட்டு XYZன்னு இருக்கும் அது அவங்களுக்கு தெரியாது. ஃபிலிப்பைன்ஸில் என்ன இன்ஸ்டியூட்டில் டிப்ளமோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நெபோஷ் ஐஜிசியை வந்து இன்டர்நேஷ்னல் பாடி கொடுக்கறதுனால, யூகே பாடி கொடுக்கறதுனால அதை ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க. அடுத்த கேள்வி, சார் இந்த நெபோஷ் ஐஜிசி முடித்தாக்க எனக்கு வந்து உடனே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பளத்தில் வேலை கிடச்சிருமா அப்படின்னு. இது எப்படி பார்க்கலான்னா, சார் பிஇ முடிச்சோன்னே எனக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் என்ன நம்ம பதில் சொல்கிறது. அது மாதிரி தான் இது வந்து ஒரு பேசிக் என்ட்ரி குவாலிஃபிகேஷன். பின்னாடி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, மற்றபடி உங்களுடைய இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது அப்படின்றது முடிவாகும். அடுத்த கேள்வி, சார் நான் ஏற்கனவே எம்இ படிச்சிருக்கேன், RLA டிப்ளமா படிச்சிருக்கேன், நான் வந்து நெபோஷ் படிக்கலாமா? இந்தியாவில் நீங்கள் வேலை பார்க்குறது அப்படின்னாக்க நெபோஷ் பெரும்பாலும் தேவைப்படாது. அதே இது வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய என்ன இருந்தாக்க நெபோஷ் ஐஜிசி படிச்சுக்கிறது நல்லது. நான் வெளிநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் வேலை பார்த்தேன். என்னை யாரும் நெபோஷ் ஐஜிசி கேட்கல. பட் இதே சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொரு தடையும் போய் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சிலபஸ்லாம் நான் படிச்சிருக்கேன், இதை விட அதிகமாக படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு நெபோஷ் ஐஜிசி அப்படின்னா டக்குன்னு புரியும், ஓகே ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு புரியாது. நன்றி, வணக்கம்.